Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம example 13 வரைக்கும் complete பண்ணி முடிச்சிருந்தோம். That is exercise 3.2 ஓட example 13 வரைக்கும் நம்ம complete பண்ணி finish பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is example 14 ல இருந்து பாப்போம். So example 14 என்ன அப்படினு பாருங்க. Again multiplication related problem தான். If a is equal to 1 0 0 and minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க and b is equal to 0 1 1 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. Then what is your question அப்படினா find AB and BA ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணனும் and check whether AB equal to BA வா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். இப்போ லாஸ்ட் क्वेश्चनல நம்ம பார்த்தப்ப AB is not equal to BA டைரக்ட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ அது கொடுத்த உடனே நமக்கு டைரக்ட்டா தெரிஞ்சிருச்சு and moreover நீங்க மேட்ரிக்ஸோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணாலும் தெரிஞ்சிரும் ஃபைனலி, ரைட்? பட் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, செக் வெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்க. ஏன்னா இது 2/2 தான், இதுவுமே 2/2 இதுவும் 2/2. அப்போ நீங்கள் ஏபி பண்ணாலும் 2/2 தான் வரும், பிஏ பண்ணாலும் 2/2 தான் வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, தென் சொல்யூஷன் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 0 0 minus 1 and b is nothing but 0 1 1 0, right? That is your b. Then AB find பண்ணனுமா, அப்ப A matrix into B matrix. So அப்ப first row first column, right? 1 into 0 0 plus 0 into 1 0. Then first row second column 1 into 1 1 plus 0 into 0 0. Second row first column 0 into 0 0 minus 1 into 1 minus 1. So second row second column 0 into 1 0 minus 1 into 0 minus 0, right? Minus 0 plus 0 whatever it is, anyways it's a 0, right? Then இது add பண்ணிங்கனா 0 1 plus 0 is 1, 0 minus 1 is minus 1, 0 minus 0 again 0. So AB matrix is 0 1 minus 1 and 0. Then what is your BA? அப்போ B matrix first, A matrix second போட்டுக்கணும். Again this is also 2/2 and 2/2. இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலா இருக்கும். So we can multiply them. So அப்போ first row first column 0 into 1 0 plus 1 into 0 0, 0 into 0 0, 1 into minus 1 minus 1. Second row first column 1 into 1 1 plus 0 into 0 0. Then second row second column 0 into 1 0, 1 into minus 1 0, sorry 0 into minus 1 0. So அப்ப இதை ஆட் பண்ணிங்கனா 0 minus 1 1 0 BA matrix. இப்போ நமக்கு எப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு பேசுவோம், அதோட ஆர்டர் சேமா இருக்கணும். AB ஓட ஆர்டரும் 2/2, BA ஓட ஆர்டரும் 2/2. ஓகே, சேமா இருக்கு. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன, எலிமெண்ட் வைஸ் தே ஷுட் பி ஈக்குவல். எலிமெண்ட் வைஸ்னா இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க 0 இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, ஈக்குவலா இருக்கு. இங்க செகண்ட் எலிமெண்ட் நமக்கு என்ன, ஏபில +1, இங்க பாருங்க -1, they are not equal. அப்ப ஒரு எலிமெண்ட் ஈக்குவலா இல்ல அப்படினாலும் they are not equal, அவ்வளவுதான். சோ ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படினா their order should be same and corresponding element should be equal, அவ்வளவுதான். சோ அப்ப எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இல்லாததனால AB is not equal to PA, அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்பிள் 14 ஓவர். ஓகே, so next example 15 என்ன அப்படினு பாருங்க. same 15, find AB if A is equal to this and B equal to this. simple, ஒரு AB matrix find பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். A matrix B matrix கொடுத்துட்டு simple just multiplication. அப்ப AB என்ன, A matrix into B matrix எழுதிக்கிறோம். அப்ப first row first column 0 into 3 0 minus 1 into 0 plus 0 or minus 0 போட்டாலும் that's okay, anyways 0, right? Second row first column 0 into 1 0 plus minus 1 into 0 0, 0 into 3 0 plus 2 into 0 0. So 0 into this, that is 0 into 5 0, 2 into 0 0. So அப்போ finally வர ஆன்சர் என்ன, 0 0 0 0 which is equal to 0. Therefore if the product of two matrices is 0 matrix, so already 0 matrix na என்னன்னு பேசிருக்கோம், எல்லா என்ட்ரிஸும் 0 இருந்தா it's a 0 matrix. அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் 0 இருக்கு அப்படினா it is not necessary that one matrix is the 0 matrix இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறதுக்கான என்ன சொல்றோம் இங்க லாஸ்டா, அதாவது எனக்கு ஆன்சர் 0 வருது, பட் இங்க ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸா 0 மேட்ரிக்ஸா பாருங்க, இல்ல இதுலயே நமக்கு என்ட்ரிஸ் இருக்கு, இதுல காலம்ல என்ட்ரிஸ் இருக்கு, இதுல ரோல என்ட்ரி இருக்கு. அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம், இப்ப நம்பர்ஸ் ஏன் இதை நம்ம பேசுறோம்னு வைங்களேன், இப்ப A into B equal to 0 நம்பர்ஸ்ல பேசுறோம் அப்படின்னா, சோ அப்ப அட்லீஸ்ட் ஒரு நம்பரா 0 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A க்கு 2 எடுத்துட்டு B க்கு 5 எடுத்தா 2 into 5 என்ன 10 வரும், 0 வராது. அப்ப அட்லீஸ்ட் ஒன்னா 0 இருக்கணும், எதர் B 0வா இருக்கணும் ஆர் A 0வா இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்னு 0வா இருந்தா தான் என்னால 0 கொண்டு வர முடியும், இது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன்ல
ரெண்டு மேட்ரிக்ஸோட ரிசல்டன்ட் 0 வருது அப்படின்னா நெசசரியாக ஒரு மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸாக இருக்கணுன்ற நெசசரி கிடையாது. அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். தட்ஸ் இட். இது வந்து 1 மார்க்கு இன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் 0வாக இருக்கணும் அப்படின்னா நாட் நெசசரிலி இருந்தாலும் தப்பில்லை, பட் நெசசரியாக இருக்கணுன்ற கண்டிஷன் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். ரைட். தென் எக்ஸாம்பிள் 16, அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் 15 கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 16, இஃப் a ஈக்குவல் டு 1 1 -1 2 0 3 3 -1 2, b is equal to 1 3 0 2 -1 4 and c equal to 1 2 3 -4 2 0 -2 and 1. நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது abc AB into C and show that AB into C is equal to A into BC. அதாவது ஃபர்ஸ்ட் BC ப்ராடக்ட் பண்ணிட்டு வர ரிசல்டன்ட்டை A கூட ப்ராடக்ட் பண்ணுறது, இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா ஏபியை ப்ராடக்ட் பண்ணிட்டு வர ஆன்சரை C கூட ப்ராடக்ட் பண்ணுறது அண்ட் தென்னும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்லணும். இது ஆக்சுவலி கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அசோசியேட்டிவ் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனில். ஓகே, சரி. இப்போ இது ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது இருக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது, செக் பண்ணுவோம். அதுதான் ஓகே, ஏன்னா ஷோ தட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், மேட்ரிக்ஸ் ஏவை எழுதிக்கிட்டோம். ஸோ இட்ஸ் a 3/3 மேட்ரிக்ஸ். ரைட். ஆர்டர்ஸ் தான் முக்கியம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப. ஸோ இதோட ஆர்டர் நமக்கு வந்து 3/3. தென் வாட் இஸ் பி? பி இஸ் நத்திங் பட் 1 2 3, 3 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 2 காலம். அப்போ இட்ஸ் ஆர்டர் இஸ் 3/2. அண்ட் வாட் இஸ் யுவர் சி மேட்ரிக்ஸ்? ஸோ 1 2 3 -4 2 0 1. ஸோ இதோட ஆர்டர் வந்து நமக்கு 2 ரோ இருக்குது பட் 4 காலம். அப்போ இட்ஸ் a 2/4 மேட்ரிக்ஸ். ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏபி ஃபஸ்ட்டு நான் ஃபைன் பண்ணோன்னா ஏவோட காலம் என்ன? 3, பியோட ரோ 3ஆக இருக்கணும். எஸ், 3ஆக இருக்கா. அப்போ வி கேன் மல்டிப்ளை தெம். அப்போ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் ஆர்டர் டிஃபைன்டாக இருக்குது, அதனால் வி கேன் மல்டிப்ளை. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோஸ் ஃபஸ்ட் காலம். ஸோ 1 × 1 1, 1 × 0 + 0, -1 × -1 +1. ரைட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1 × 1 1, அவ்வளோதான். தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 3 3 + 1 × 2 2 -1 × 4 -4. தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 × 1 2 + 0 × 0 0 3 × -1 -3. ரைட். தென் second row third column, second column 2 × 3 6 plus 0 × 2 0 3 × 4 12. அவ்வளோதான். Then third row first column 3 × 1 3 -1 × 0 -0 2 × -1 -2. Then third row second column 3 × 3 9 1 × 2 that is -2 2 × 4 8. ஸோ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார் ஏபி. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 1 + 1 2, தென் 3 + 2 5 5 - 4 1, then 2 - 3 -1 6 + 12 18 3 - 2 1 9 + 8 17 17 - 2 15. ஏபி முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் ஏபி கூட நம்ம என்ன பண்ணோம்? சி எங்கே மல்டிப்ளைன்றதுன்னு முக்கியம், பின்னாடியா முன்னாடியான்றது ரெண்டுமே வேறு வேறு வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரைட், ஏபி கூட நம்ம சியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது ஏபி மேலே ஃபைன் பண்ண அந்த ஆன்சரை எடுத்துக்கிறேன். தென் சி மேட்ரிக்ஸ் நம்ம மேலே இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டர் இப்போ டிஃபைன்டாக மல்டிப்ளை பண்ணோனாலே நமக்கு ஆர்டர் டிஃபைன்டான்னு செக் பண்ணோம். இதோட ஆர்டர் என்ன? 3/2, ஏன்னா 3 ரோ 2 காலம். இதோட ஆர்டர் 2/4. அப்போ மல்டிப்ளை பண்ண முடியுமா? எஸ், இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவல், வி கேன் மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும்? 3/4 ஆன்சராக வரப்போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ட்டு, அப்போ நமக்கு ரிசல்டன் 3/4 வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × 1 2 1 × 2 + 2, that's it. Similarly first row second column 2 × 2 4 1 × 0 + 0. First row third column 2 3s are 6 1 × -2 -2. First row fourth column 2 × -4 -8 1 × 1 + 1. Then second row first column -1 × 1 -1 18 × 2 36. So first second row first column -2 + 0. Then second row third column -1 × 3 -3 18 × -2 -36. Right. Then second row last column -1 × -4 becomes +4 18 × 1 + 18. Then third row first column 1 × 1 1 plus 15 × 2 30. Third row second column 2 + 0. Third row third column 3 - 30. Third row fourth column -4 + 15. அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஏபி இன்ட்டு சியோட ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஆட் பண்ணிங்கன்னா? ஸோ 2 + 2 4 4 + 0 4 6 - 2 4 -8 + 1 is -7. Then 36 - 1 35 -2.
then minus 39 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஆட் பண்ணிங்கன்னா 22 so 31 2 minus 27 11 this is your AB into C அடுத்து நம்ம என்ன பண்ணோம் BC ஃபைண்ட் பண்ணிட்டு அது கூட A மல்டிப்ளை பண்ண போறோம் ப்ரீ மல்டிப்ளை ஸோ இந்த மாதிரி பின்னாடி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போஸ்ட் மல்டிப்ளை முன்னாடி மல்டிப்ளை பண்ணால் ப்ரீ மல்டிப்ளை அப்போ BC B மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம் சிமிலர்லி C மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் வாட் இஸ் யுவர் C மேட்ரிக்ஸ் ஸோ திஸ் இஸ் யுவர் C இப்போ இதோட ஆர்டர் டிஃபைன்டா அப்படின்னு பாருங்கள் ஸோ இது வந்து நமக்கு என்ன 3/2 ரைட்டா 3 ரோ 2 காலம் இதோட ஆர்டர் 2/4 ரைட் அப்போ இந்த 2 இங்கே 2 சேமாக இருக்குது ஸோ we can multiply them okay so அப்போ BC is nothing but first row first column 1 into 1 1 plus 3 2s are 6 first row second column 1 into 2 2 plus 3 into 0 0 first row third column 1 into 3 3 3 into minus 2 minus 6 first row fourth column you will get this similarly second row first column second row second column second row third column second row fourth column and then third row first column third row second column third row third column and then third row fourth column multiply பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get BC ஓட மேட்ரிக்ஸ் so you will get a 3/4 matrix of BC just இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் A into BC கண்டுபிடிக்கணும் ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் அப்போ ஏங்கிறது ப்ரீ மல்டிப்ளை முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம் BCக்கு ரைட் ஸோ அப்போ A மேட்ரிக்ஸ் எடுத்து BCக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ அப்போ என்ன டிஃபைன்டாக பாருங்கள் இது ஸோ இதோட ஆர்டர் நமக்கு என்ன ஸோ 3/3 இதோட ஆர்டர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு 3 ரோ 4 காலம் அப்போ இதோட காலமும் ரோவும் ஈக்குவலாக இருக்குது ஸோ we can multiply them இதே BCயை முன்னாடி வச்சுட்டு A பின்னாடி போட்டிங்கன்னா என்ன வரும் BCயோட ஆர்டர் வந்து நமக்கு 3/4 ஏவோட ஆர்டர் என்ன 3/3 அப்போ பாருங்கள் இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இல்லை அப்போ we cannot multiply them அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா BCயை போட்டுட்டு அது கூட ஏவை பின்னாடி மல்டிப்ளை பண்ண முடியாது it is not defined அப்போ this is the right way ஓகே ஸோ இதெல்லாம் இன்ட்டு நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் ஆர்டரை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமா ஸோ அப்போ 1 into 7 7 1 into 4 plus 4 minus 1 into 7 minus 7 then first row second column 2 into 1 2 1 into 0 0 minus 1 into minus 2 becomes plus 2 first row third column so it is minus 3 and minus 4 minus 1 into minus 11 becomes plus 11 so first row third column so இதோட answer minus 1 and plus 2 and minus 8 that's it similarly second row first column this entry then second row second column multiply பண்ணிங்கன்னா you will get this second row third column you will get this second row fourth column this is your answer third row first column third row second column third row third column third row fourth column that's it so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா will get என்ன 7 plus 7 minus 7 cancel ஆகி 4 2 plus 2 4 minus 7 plus 11 again 4 ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா minus 9 plus 2 it is minus 7 ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரியும் ஆட் பண்ணிங்கன்னா will get finally this as your answer for A into BC right similarly AB into C ஆல்ரெடி மேலே பண்ணியிருக்கோம்ல இதோட ஆன்சர் பாருங்கள் 4 4 minus 7 35 minus 2 minus 39 22 31 2 அதே தான் இங்கே என்ன இருக்குது சேம் அப்போது நம்ம ஃபைனலி என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் therefore AB into C is equal to A into BC ரெண்டுமே ஈக்குவலன் so that's all for this problem okay so அப்போ இது ட்ரூ நமக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ரிசல்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் as well as this video இதோட நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க மற்ற எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைசஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you will see in the next video thank you